இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இல்ல, கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு பதில் சொல்றேன்னு சொன்ன, நீ பாட்டுக்கு எதுவுமே சொல்லாம போய்கிட்டே இருக்க. உன்னோட குழப்பத்துக்கெல்லாம் அம்மன் வழி காட்டினாளா? என்ன முடிவு எடுத்திருக்க? என்னை விட அம்மா மேல உனக்கு விசுவாசம் அதிகம்னு எனக்கு நல்லாவே தெரியும். கண்டிப்பா அம்மாவுக்கு பிடிக்காத, அம்மாவுக்கு எதிரா எதையும் நீ செய்ய மாட்டேன்னு இப்பவும் உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. என்ன முடிவு எடுத்திருக்க? அத உன் வாயாலேயே சொல்லு. நிச்சயமா அம்மாவுக்கு எதிரா, அம்மாவுக்கு பிடிக்காத எதையுமே நான் செய்ய மாட்டேன். பெரியயாவும் செய்ய மாட்டாரு. நாங்க 2 பேரும் சேர்ந்து எப்படியாவது அம்மா கிட்ட இருந்து சம்மதத்தை வாங்கிடுவோம். எங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. எந்த காரணத்தை கொண்டும் நாங்க பிரிய மாட்டோம். குழப்பத்துல இருந்த எனக்கு அம்மன் காட்டின வழி இதுதான். விளையாட்டுக்கு கூட பெரியய்யா கிட்ட பிடிக்காத மாதிரி என்னால் நடிக்க முடியாதுப்பா. தப்பா நினைக்காதீங்கப்பா, என்ன மன்னிச்சிருங்க. ஆண்டி, யூனியன் மீட்டிங் முடிஞ்சிருக்கலாம், ஆனா இன்னும் நம்ம மீட்டிங் முடியல ஆண்டி. நீங்க தலைவியா இருக்கிற யூனியன்ல எந்த தப்பும் நடந்துடக்கூடாது. எல்லாம் சரியா நேர்மையா இருக்கணும்னு நினைச்சு தப்ப கண்டுபிடிச்சு சரி பண்றீங்க. ரொம்ப நல்ல விஷயம்தான். அதுக்காக உங்களை பாராட்டலாம். ஆனா நீங்க தலைவியா இருக்கிற உங்க குடும்பத்துல நேர்மை இல்ல, தப்பு நடக்குதுன்னு நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தியும் கூட நீங்க இன்னும் அதை கண்டுபிடிச்சு சரி பண்ணாம இருக்கீங்களே. நீ சொல்ற மாதிரிலாம் என் குடும்பத்துல எதுவும் நடக்கல. நீ சொல்றதையெல்லாம் கேட்கணுங்கிற அவசியமும் எனக்கு இல்ல. என்ன சமாளிக்கணுங்கிறதுக்காக உங்களை நீங்களே ஏமாத்திக்காதீங்க. உங்க வீட்ல உங்களை சுத்தி என்ன நடக்குதுன்னு உங்க மனசாட்சிக்கு நல்லாவே தெரியும். நல்லதை யார் சொன்னாலும் கேட்டுக்கலாம், தப்பு இல்ல. உங்க வீட்ல உங்களுக்கே தெரியாம ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. அது வீட்ல இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து உங்ககிட்ட இருந்து மறைச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு நீங்க குழம்பி போயிருக்கீங்க. அது எனக்கு தெரியக்கூடாதுன்னு சமாளிக்க பாக்குறீங்க. என்ன சமாளிக்கிறத விட்டுட்டு முதல்ல உங்க குழப்பத்துக்கு பதில் கண்டுபிடிக்க பாருங்க. அப்படி ஏதாவது இருந்திருந்தா கண்டிப்பா கண்டுபிடிச்சிருப்பேன். அப்படி இருந்து அதுக்கு காரணம் நீதான் எனக்கு தெரிய வந்துச்சு. உன்னை தொலைச்சிடுவேன், தொலைச்சி. என்னாச்சு? சைஸ் சின்னதா வாங்கிட்டீங்க போல இருக்கு மாமா. கைக்குள்ள போகவே மாட்டேங்குது. இல்லையே, நான் கரெக்டா சைஸ் பார்த்து தான் வாங்கிட்டு வந்தேன். சரிங்க, கொடு, நான் போட்டு வரேன். குளத்துல இருந்த லிங்கம் ஐஸ்வர்யா கைக்கு கிடைச்சதா நாம எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா உண்மையா லிங்கம் யார் கைக்கு கிடைச்சது தெரியுமா? பார்வதி கைக்கு. குருஜி சொன்னதா உன் அம்மா வந்து சொன்னதும் நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? இந்த விஷயத்த ஏன் பார்வதி என்கிட்ட சொல்லாம மறைச்ச? எனக்காக இவ்ளோ பெரிய தியாகத்தை செஞ்ச பார்வதி என்கிட்ட சொல்லவே இல்ல அங்கிள். நானா கேட்டதுக்கு அப்புறம் தான் பார்வதி உண்மையை ஒத்துக்கிட்டா.
பார்வதி மட்டும் அப்ப குளத்துல இருந்து லிங்கத்தை எடுக்காம விட்டிருந்தா அது கண்டிப்பா மித்ரா கைக்கு தான் போயிருக்கும். தான் பண்ற தியாகம் கூட அடுத்தவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிற பெருந்தன்மை எத்தனை பேருக்கு வரும்? உன்ன மாதிரி ஒரு குணமான பொண்ண மருமகளா ஏத்துக்க அகிலாக்கு மனசு வரலையே. என்னப்பா சொல்றீங்க? லிங்க விஷயமா அம்மா என்ன சொன்னாங்க? பார்வதி தான் இந்த வீட்டு மருமகன்னு குருஜி நேரடியா உன் அம்மா கிட்ட சொல்லலையே தவிர சுத்தி வளைச்சு சொல்லியிருக்காரு. அது விஷயமா உன் அம்மா என்கிட்ட பேசும்போது நான் கிட்டத்தட்ட குருஜி மாதிரி தான் சொன்னேன். ஆதிக்கடவுர் பரம்பரையோட கௌரவத்துக்கு ஒரு களங்கம் ஏற்படணும்னு விதியே இருந்தாலும் அந்த விதிய நான் என் மதியால மாத்தி காட்டுவேன். அந்த முயற்சியில இந்த ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரியோட உயிரே போனாலும் அத பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்லை. எனக்கு என் பரம்பரை கௌரவம் தான் முக்கியம். உன் அம்மா குடும்ப கௌரவத்துக்காக உயிரையே விட்டுருவன்னு சொல்றா. என்ன பண்றதுன்னு எனக்கு புரியவே இல்லாதே. அம்மா இவ்வளோ உறுதியாக இருக்காங்களேன்னு நினச்சி கவலைப்படாதீங்கப்பா. எல்லா விஷயத்துலையும் இப்படி உறுதியாக இருக்கிறவங்க ஏதாவது ஒரு சின்ன பாயிண்ட்ல கண்டிப்பாக சமாதானம் ஆயிடுவாங்க. அந்த பாயிண்ட் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டா அம்மாவை சமாதானப்படுத்திடலாம். நீ சீக்கிரம் அந்த புள்ளியை கண்டுபிடிச்சு உங்க அம்மாவை சமாதானப்படுத்தாதே. ஐயா கிட்ட இந்த விஷயத்த சொல்லி எத்தனை நாள் ஆச்சு. இன்னும் அவர் ஏன் பார்வதி விஷயத்துல எந்த முடிவும் எடுக்காம இருக்காரேன்னு நான் குழப்பத்துல இருந்தேன். என் குழப்பத்துக்கு இன்னைக்கு விட தெரிஞ்சு போச்சு. பட்டம்மாவுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு. ஆனா என்கிட்ட எதுவுமே தெரியாத மாதிரி நடிச்சிருக்கு. அம்மாவை தவிர மத்த எல்லாரும் பார்வதி பெரிய தம்பிக்கு சப்போர்ட்டா இருக்காங்க. இப்ப என்ன பண்றது? அம்மா கிட்ட போய் சொன்னா அவங்க அதிரடியா ஏதாவது முடிவு எடுப்பாங்க. அதனால உயிரிழப்பு ஏற்பட்டாலும் ஏற்படலாம். இந்த விஷயத்தை அப்படியே விட்டுட்டா அது நான் அம்மாவுக்கு செய்யற நம்பிக்கை துரோகம் ஆயிடுமே. என்னோட 26 வருஷ விசுவாசத்துக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். யாருக்கிட்டையாவது சொல்லி எதையாவது செஞ்சு பார்வதி பெரிய தம்பி பழகிறத தடுத்து நிறுத்தணும். அவங்கள பிரிக்கணும். இப்ப யார பார்க்கலாம்? என்ன பண்ணலாம்? அதுதான் சரி. அவங்க தான் இதுக்கு சரியான ஆளு. அவங்க கிட்ட இந்த விஷயத்த சொன்னா கண்டிப்பா நாம நினைச்சது நடக்கும். காலையில முத வேலையா அவங்கள பார்த்து உதவி கேட்கணும்.